இப்போ அடுத்து நம்ம வந்து லிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஆர்டர்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வேற என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆர்டர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் சேம் நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 அன்ஆர்டர்ட் கிளாஸ், அது 2த்துக்குமே வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டர்ட் OL டாட் OL லிஸ்ட் இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் ஐடி அண்ட் கிளாஸ் செலக்டர்ஸ் வச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப் கொடுப்போம். ஸோ டைப் வந்து லிஸ்ட் ஸ்டைலுன்றது இங்கே நம்ம பார்க்கறது வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட், அதாவது பொசிஷன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ லிஸ்ட் ஹைஃபன் ஸ்டைல் நம்ம வந்து டைப்புன்றது வந்துட்டு நம்ம என்ன கொடுப்போம், டைம்ஸ் நியூ ரோமன் லெட்டர் வேணுமா, இல்லை ஆல்ஃபபெட் வேணுமா, நம்பர்ஸ் வேணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது. பொசிஷன் அப்படிங்கிறது வெளியில் என்னோட பேஜ் ஸ்டார்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை கொஞ்சம் உள்ள தள்ளி எனக்கு ஸ்டார்ட் ஆகணுமா, அதுக்கு பதிலாக எனக்கு வேணுங்கிற இமேஜை நான் கொடுக்கலாம், அதுவும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஸோ டைப் இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து லோயர் ரோமன் அப்படின்னு கொடுப்போம். அடுத்து வந்துட்டு லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் வந்துட்டு இது நம்ம அவுட் சைட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி நாம் வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் 2 கிரியேட் பண்ணுவோம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்துட்டு UL டாட் UL. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கொயர் கொடுப்போம். இது வந்து நம்ம இன்சைட்னு ஃபர்ஸ்ட் மாற்றிடுவோம். உங்களுக்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரெண்டுமே என்னோட லோயர் ரோமனில் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு, அதாவது 1 2 அப்படின்னு. இது நம்ம கொடுத்த மாதிரி ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து அவுட் சைடில் இருக்குது, 1 சென்டிமீட்டர் கேப்பில் நம்மளுக்கு நார்மலாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்சைட் வந்திருக்கு. இதுதான் இன்சைட் அவுட் சைட் பொசிஷன் வச்சு டிஃபைன் பண்ணுறது. இப்படி நாம் கொடுக்காம காமனாக வந்துட்டு ஸ்டைல் அவுட் சைட் இப்படி நாம கொடுக்கறது தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட். இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு சேம் தான். நம்ம பேக்ரவுண்ட்ஸ் மார்ஜின் எல்லாமே ஷார்ட் ஹேண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிங்க் கொடுப்போம். இதுக்கு வந்து நம்ம மேபி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். So background color green. ஓகே, ஸோ இப்போ இது என்னோட டெக்ஸ்ட் வந்து இது பிங்க் கலர், இது வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரீன் கலர். இதே மாதிரி தான் நம்ம மார்ஜின் கொடுக்கலாம், பேடிங் கொடுக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்டாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நாம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டாப்புக்கு வந்து நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஜின் பார்க்கும்போது எப்படின்னா டாப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால டாப் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேடிங். ஸோ நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குற எல்லா ஸ்டைலுமே இதில் கொடுக்கலாம். மெயினாக என்ன அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைலில் வந்து டைப் வந்து நம்மளுக்கு மேண்டேட்ரி. ஏன்னா டைப் இருந்தால் தான் நீங்கள் பொசிஷன் அது வந்து இன்சைடா இல்லை அவுட் சைடா அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கிறது புதுசாக ரோமன் கொடுக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இங்கே வச்சு ஸ்பேஸ் அமுத்தினாலே போதும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிஎஸ்எஸ்ல வந்துட்டு
ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இப்படி தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா அப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நான் வேறு இது ரெண்டுக்கும் ஒரு ஐடி கொடுத்துட்டு நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் நாம் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஹேஷ் கொடுப்போம். ஸோ ஹேஷ் இதுக்கு வந்து OL list 1 நேம் வச்சுருவோம். ஸோ இதுக்கு வந்து OL list 2. ஸோ ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ரெண்டுக்குமே வேறு வேறு கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லோயர் கொடுப்போம், இங்கே வந்துட்டு இன்சைட். ஸோ இது அவுட் சைட், இது இன்சைட் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குமே வந்து நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லுக் அண்ட் ஃபீல் எது பெட்டராக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம்.